அரபியர்கள் நிலப்பரப்பு மற்றும் வம்சம், ஆட்சி மற்றும் பொருளாதாரம், சமயம் மற்றும் சமூகம். அரபியர்கள் வாழ்ந்த இடங்களும் அரபிய சமுதாயங்களும். நபி அவர்களின் வாழ்க்கை வரலாறு என்பது மனித சமுதாயத்திற்காக அவர்கள் கொண்டு வந்த இறைத்தூதை குறிக்கும் சொல்லாகும். தான் கொண்டு வந்த இறைத்தூதை தங்களின் சொல், செயல், வழிகாட்டல், ஒழுக்க மாண்புகள் ஆகியவற்றின் மூலம் மனித குலத்திற்கு எடுத்துரைத்தார்கள். அந்த இறைத்தூதுத்துவத்தால் மனித வாழ்வின் அளவுகோல்களை முற்றிலுமாக மாற்றினார்கள். தீமைகளை களைந்து நன்மைகளை போதித்தார்கள். இருளை விட்டு மக்களை அக்கட்டி ஒளியை நோக்கி அழைத்து வந்தார்கள். படைப்பினங்களை வணங்குவதிலிருந்து மனிதனை முழுமையாக விடுவித்து படைப்பாளனாகிய ஒரே இறைவனை வணங்கும்படி செய்தார்கள். சுருங்கக்கூறின், இவ்வுலகில் நெறி தவறி வாழ்ந்த மனிதனின் வாழ்க்கை பாதையை மாற்றி செம்மையான அழகிய பாதையில் அவனை வாழச் செய்தார்கள். நமது இக்கருத்தை விளங்கிக் கொள்ள வேண்டுமாயின் முஹம்மது அவர்கள் தூதராக அனுப்பப்படுவதற்கு முன் இருந்த நிலைமைகளையும் அவர்கள் தூதராக அனுப்பப்பட்ட பின் ஏற்பட்ட மாற்றங்களையும் முன்னிறுத்தி பார்ப்பது அவசியம். இதனால் நபி அவர்கள் இஸ்லாமின் பக்கம் மக்களை அழைப்பதற்கு முன்பிருந்த அரபிய சமுதாயங்கள், அவர்களது கலாச்சாரங்கள், மேலும் அக்காலத்தில் இருந்த சிற்றரசர்கள், பேரரசர்கள், சமுதாய அமைப்புகள், அவர்களது மத நம்பிக்கைகள், சமூக பழக்க வழக்கங்கள், சடங்குகள் மற்றும் அவர்களது அரசியல், பொருளியல் ஆகியவற்றை குறித்து சில பிரிவுகளில் சுருக்கமாக ஆய்வு செய்வதும் அவசியம். இவற்றுள் ஒவ்வொன்றையும் பற்றி கூறுவதற்கு நாம் தனித்தனி பிரிவுகளை ஏற்படுத்தியிருக்கின்றோம். இப்போது அந்த பிரிவுகளை பார்ப்போம். அரபியர்கள் வாழ்ந்த இடங்கள். அரப் என்ற சொல்லுக்கு பாலைவனம், பொட்டல் பூமி, மரம், செடி கொடிகள், தண்ணீர் இல்லாத வறட்சியான நிலப்பரப்பு என பல அர்த்தங்கள் உள்ளன. நீண்ட காலமாக அரபிய தீபகற்பத்துக்கும் இன்றைய சூதி அங்கு வசிப்பவர்களுக்கும் இப்பெயர் கூறப்படுகிறது. அரபிய தீபகற்பத்தின் மேற்கே செங்கடலும் சனாஃப் நாடும், கிழக்கே அரபிய வளைகுடாவும் ஈராக்கின் சில பகுதிகளும், தெற்கே அரபிக் கடலும் இது இந்திய பெருங்கடல் வரை தொடர்கிறது. வடக்கே ஷாம், சிரியா மற்றும் ஈராக்கின் சில நகரங்களும் இருக்கின்றன. இதன் பரப்பளவு 10 லட்சம் சதுர கிலோமீட்டரிலிருந்து 13 லட்சம் சதுர கிலோமீட்டர் வரையிலாகும். அரபிய தீபகற்பத்துக்கு புவியியல் ரீதியாகவும் அதன் இயற்கை அமைப்பாலும் மிகுந்த முக்கியத்துவம் உண்டு. அதன் உட்புற எல்லைகள் நாலா திசைகளிலும் மணற்பாங்கான பாலைவனத்தால் சூழப்பட்டுள்ளன. அரபியர் அல்லாத வெளிநாட்டவர்கள் தங்களது ஆதிக்கத்தை அந்நாட்டில் செலுத்துவதற்கு இப்புவியியல் அமைப்பு பெரும் தடையாக இருந்தது. அதன் காரணமாக அந்நாட்டு மக்கள் எல்லா காலங்களிலும் தங்கள் செயல்பாடுகள் அனைத்திலும் சுதந்திரமானவர்களாகவே திகழ்ந்தார்கள். அவர்களுக்கு அருகாமையில் மாபெரும் இரு வல்லரசுகள் ரோம், பாரசீகம் இருந்தும் அவை இப்பகுதியில் தங்களின் ஆதிக்கத்தை செலுத்த முடியாமல் போனதற்கு இந்த இயற்கையான புவியியல் அமைப்பே காரணம். நூல் ரஹீக் முஹம்மது நபி அவர்களின் வாழ்க்கை வரலாறு.